ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களா? படிப்பிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? வேலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? தொழிலிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் வேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் இருக்கிற பகுதி முழுவதுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், இந்த தேசத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதுதான் தேவனுடைய நோக்கம். சிலருக்கு சரீரத்தில் வியாதியிலிருந்து சுகம் வேண்டும். ஒரு நோய் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒரு வியாதி உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கண்களிலே, உங்களுடைய இருதயத்திலே, அல்லது உங்களுடைய நுரையீரலிலே, அல்லது உங்களுடைய நரம்பு மண்டலத்திலே ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த வாலிப வயதில் எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கலக்கத்தோடு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுகம் என்கிற ஆசீர்வாதம் தேவை. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஏன் தெரியுமா? உங்களை அவர் சுகமாக்கி உங்களை கொண்டு அநேகரை அவர் குணமாக்க போகிறார். உங்களை பயன்படுத்தி அநேகருக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். சிலருக்கு வெற்றி தேவை, எழுதியிருக்கிற எக்ஸாமில் வெற்றி வேண்டும். சிலருக்கு மேல் படிப்பிற்கு வழி திறக்கப்பட வேண்டும். சிலருக்கு யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் படிக்க போகிற இடத்தில் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றப் போகிறார். நீங்கள் படிக்க போகிற கல்லூரியில், யூனிவர்சிட்டியில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். சிலர் பிஸ்னஸ், வியாபாரம், அல்லது சிலர் விவசாயம், நிலங்களை கவனிப்பது, உங்களுடைய கையின் பிரயாசம், தேவன் அதை ஆசீர்வதிக்க போகிறார். அதில் செழிப்பை கொடுக்க போகிறார். நீங்கள் இருக்கிற கிராமத்திற்கே ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீங்கள் இருக்கிற அந்த தாலுக்காவுக்கே ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். உங்களுடைய பகுதி மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருப்பீர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், I will bless you and you shall be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் ஐயா. எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் படித்தவங்க கிடையாது. என்னை மேலே படிக்க வைக்கிறதற்கு வசதி கிடையாது. நானே இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் இப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? என் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட முடியும்? நாங்களே சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானே படிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கே சரியான ஞானம் இல்லை. நானே தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்படி ஆசீர்வாதமாய் மாற முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். நான் உங்களுக்கு ஞானத்தை அருளி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். இன்றைக்கு நீ சாதாரணமாக இருக்கலாம். இன்றைக்கு நீ சாதாரண எளிய குடும்பம், படிப்பறிவில்லாத குடும்பம், வசதி இல்லாத குடும்பம் என்று உன்னை குறித்து நீ நொந்து கொண்டு வந்திருக்கலாம். அவங்கெல்லாம் வசதியாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பணக்கார குடும்பம், அவங்கெல்லாம் வசதியான குடும்பம், படிக்க வைப்பார்கள். எங்கப்பா ஏழை விவசாயி, எங்கள் குடும்பத்தில் சாதாரண மக்கள், நான் இப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று உன்னை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கலாம். வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறாய். நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன்.
நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். நான் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி மேன்மையாய் வைக்கிற கர்த்தர். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 38, 39, 40 அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன், யோசேப்பு என்கிற ஒரு இளம் வாலிபன், அவனை குறித்து வேதத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அவன் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். ஒரு நல்ல தகப்பனார், நல்ல உடன்பிறந்த சகோதரர்களோடு கூட ஒரு செல்வ சிறப்பாக வாழ்ந்தவன். ஆனால் ஒரு நாள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு அவன் அனாதை ஆக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு ஒரு வீட்டில் வேலைக்காரனாய் அடிமையாய் இருந்த ஒரு வாலிபன். என் வாழ்க்கையே முடிந்து போனது, என்னுடைய கனவுகளெல்லாம் முடிந்து விட்டது, நான் என் சொந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு அனாதையாக்கப்பட்டு விட்டேன், அந்நிய தேசத்தில் அடிமையாய் இருக்கிறேன், இனி என் வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனம் தானா, என் எதிர்காலம் என்ன என்று பல நெருக்கங்களுக்கு மத்தியில் கடந்து போன ஒரு வாலிபன். ஆனால் அந்த வாலிபனை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த வாலிபனோடு கூட கர்த்தர் இருந்தார். அது நிமித்தமாய் அவனை ஆசீர்வதித்து அவனை தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தின சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட நிலைமையில், தோல்வியடைந்த நிலைமையில், ஏமாற்றமடைந்த நிலைமையில், மன சோர்வடைந்த நிலைமையில் ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றபடியினால் அவனுடைய காரியங்களை ஜெயமாக்கி அவனை உயர்த்தி எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றி தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு இப்படி ஒரு கூட்டத்துக்காக நான் சென்றிருந்தேன். 3 நாட்கள் இங்கே கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் அங்கு இருக்கிற ஒரு ஹோட்டலிலே ரூமில் என்னை தங்க வைத்திருந்தார்கள். நான் அங்கே தங்கி இருந்து கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணி விட்டு வருகிறது உண்டு. அந்த ஹோட்டலில் அந்த ரூம் பாய் என்று சொல்லுவாங்க. அங்கே வரக்கூடிய கஸ்ட்டுகளுக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா, காஃபி வேணுமான்னு கேட்டு கொடுக்கிற ரூம் பாய் என்று சொல்லுவாங்க. அப்படி வேலை செய்கிற ஒரு வாலிப தம்பி. அவன் வந்து என்னை கவனித்து கொண்டே இருந்தான். என்னை பார்க்கும் பொழுது என்னை கவனித்து பார்ப்பான், ஏதோ பேச வேண்டும் என்று விரும்புவான், ஆனால் பேசாமல் போய்விடுவான். ஒரு சமயம் அவன் சொன்னான், உங்கள்கிட்ட ஒரு காரியம் பேசணும், பேசலாமா என்று. சரி தம்பி சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவனுடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தது. ரொம்ப மனம் உடைந்து போய் சோர்ந்து போன நிலைமையில் சொன்னான், எனக்கு தாய் தகப்பன் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, நான் ஒரு அனாதையாக்கப்பட்டு விட்டேன், வேலை தேடி எங்கே போனாலும் எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடையாது, எனக்கு படிப்பறிவு கிடையாது, ஏதாவது வேலை கொடுத்து எனக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சா போதும் என்று இருந்தாலும் எங்கேயுமே எனக்கு நிரந்தரமாய் வேலை கிடைப்பதில்லை. கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன், என்னை துரத்தி விட்டுருவாங்க, கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன், என்னை விரட்டி விட்டுருவாங்க, எனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை, என் எதிர்காலமே எனக்கு கேள்விக்குறியாயிருக்கிறது, என் மீது அக்கறை கொள்ள யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, எதிர்காலமே எனக்கு சூன்யமாக இருக்கிறது, இந்த ஊரை விட்டு போயிடலாமான்னு நான் நினைக்கிறேன். இங்கு வந்து பாருங்கள், ஹோட்டலில் ரூம் பாயாக வேலை செய்கிறேன், அதனால் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு எனக்கு தோணுகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுகிற ஊழியக்காரர் தானே, எனக்காக இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள் என்று அந்த வாலிபன் கேட்டான். வாழ்க்கையில் விரக்தி அடைந்து, தோல்வி அடைந்து, ஏமாற்றம் அடைந்து, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமையில், படிப்பறிவில்லை, நிரந்தரமான வேலை இல்லை, ஒரு விரக்தியோடு இருந்த ஒரு வாலிபன். நான் அவனை பார்த்தேன். அவனுடைய முகம் சோர்வாக துக்கமாக இருந்தது. இந்த வாலிபன் அவனுடைய உள்ளத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் கலக்கத்தோடு இருக்கிறான். நான் சொன்னேன், தம்பி நாளைக்கு வாங்க, உங்களுக்காக நான் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ என்பதை கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். அடுத்த நாள் அந்த தம்பி வந்தான். வந்து என்னுடைய அறையிலே வந்து நின்று பயபக்தியோடு நான் என்ன சொல்லுவேன் என்று கவனித்தான். நான் அவனுக்காக ஜெபம் பண்ணின பொழுது இயேசு அவனை குறித்து ஒரு காரியம் சொன்னார். நீங்கள் இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, போகாதங்க,
இங்கே தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதே பட்டணத்தில் நீங்கள் இருங்க. ஆண்டவர் இதே பட்டணத்தில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். நான் எப்படி ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு நீங்கள் இப்போ கலங்குறீங்க. உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னபோது அவருடைய முகமே அப்படி மலர்ந்தது. உண்மையாக சொல்கிறீங்க? நானும் எனக்கும் ஆசீர்வாதம் இருக்குதா? நானும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேனா? ஆம், இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தம்பி. அதனால் இந்த ஊரை விட்டு போகாதிருங்கள், இங்கே இருங்க, இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில வருடம் கழிந்தது. மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போனால் ஒரு தொழிலதிபர், பிஸ்னஸ் மேன் வந்து நின்றா. என்ன தெரியுதா? தெரியலையே, நான் ஹோட்டலில் ரூம் பாயாக இருந்தேன், ஊரை விட்டு போயிடலாம், எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, அனாதையை போல் இருக்கிறேன், நான் வாழ்க்கையை வெறுத்து போய் நின்றபோது எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் வார்த்தையை சொன்னீங்களே. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு இயேசு வாக்கு கொடுத்தபடியே இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கி இன்றைக்கு நான் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு கூட அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ரஞ்சித் என்கிற சகோதரர் இன்றைக்கும் அவர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்தி வருகிறார். வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, இனிமேல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்ற நிலைமையில் இயேசு வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து வந்திருக்கலாம், ஏமாற்றத்தை சந்தித்து வந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகள் தடையாக நின்று கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கட்டாயம் அதை செய்வார். இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபோது அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமே அதுதான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் இருப்பேன். யோசேப்போடு இருந்ததை போல உன்னோடு நான் இருப்பேன் மகளே, உன்னோடு நான் இருப்பேன் மகனே. யோசேப்போடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தின் ரகசியம், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருப்பது, நமக்குள் இருப்பது, நம் பக்கத்தில் இருப்பது, அவரோடு கூட இணைந்து வாழ்வதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். யோசேப்போடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார்? அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனமாய் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு ஆண்டவர் எப்படி கூட இருந்து நடத்தினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு தாயின் தகப்பனுமாக இருந்து ஆறுதல் படுத்தி நடத்தினார். ஒரு ஆறுதலின் தேவனாக யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறுவனாக இருக்கும் பொழுதே அவனுடைய தாயார் மரித்து விட்டார்கள். தாயினுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கவில்லை, தாயினுடைய அன்பு அவனுக்கு தெரியாது. ஆனால் தகப்பனார் அவன் மீது மிகுந்த பாசம் வைத்து தாய் தகப்பனுடைய அன்பை அவனுக்கு காண்பித்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு போனான். சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்து அவன் மீது பொறாமை கொண்டு தகப்பனை விட்டு பிரித்து ஒரு அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் விற்றுவிட்டார்கள். ஒரு அடுத்த தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்பு இப்பொழுது தகப்பனுடைய பாசத்தையும் இழந்து விட்டான். தாயும் இல்லை, தகப்பனுடைய அன்பும் இல்லை. ஒரு அனாதையாய் ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற யோசேப்பு, யார் அவனுக்கு துணை நின்றது? கர்த்தர் அவனுக்கு ஒரு பக்கம் தகப்பனாக இருந்தார், இன்னொரு பக்கம் தாயாக இருந்தார். ஆண்டவர் அவனை ஆறுதல் படுத்தி யோசேப்பு சோர்ந்து போகாதே, நான் கூட இருக்கிறேன். உன் தாயை இழந்தாலும் தாயை போல உன்னை நேசிக்கிற ஆண்டவர் நான் கூட இருக்கிறேன். உன் தகப்பனை விட்டு நீ பிரிக்கப்பட்டாலும் உன் தகப்பனை போல அன்புள்ள அக்கறை உள்ள ஆண்டவர் நான் கூட இருக்கிறேன் என்று ஆறுதல் படுத்தி நடத்தினார். இன்றைக்கு காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, உள்ளத்தில் ஒரு வேதனையோட
என் உள்ளத்தின் வேதனையை புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எனக்கு யாரும் இல்லை. நான் யாரிடத்தில் என் துக்கத்தை சொல்லுவேன், யாரிடத்தில் என் பாரத்தை சொல்லுவேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். என் அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு தாயின் தகப்பனுமாயிருப்பேன். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சிறு பிள்ளைகள், அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்க்கிற ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆசிரமம் இருக்கிறாரு. அந்த சிறு பிள்ளைகளை, அனாதைகளாய் விடப்படுகிற குழந்தைகளையும் வளர்ப்பார்கள். பெற்றோர் அனுப்புகிற பிள்ளைகளை, ஏழை குழந்தைகளை வைத்து பராமரிக்கிற ஒரு காப்பகம் இருக்கிறாரு. கத்தோலிக்க திருச்சபை தான் அதை கவனித்து வருகிறது. ஒரு ஃபாதர் அதற்கு பொறுப்பாயிருந்து சொந்த பிள்ளைகளைப் போல் அவங்களை நேசித்து வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த ஆசிரமத்திற்கு ஒரு பெண் குழந்தை கொண்டு வந்து விடப்பட்டிருந்தார். 18 வயது ஆகும்போது, இப்போ ஸ்கூல் முடிந்து கல்லூரி படிக்கிற வயது வந்தபோது அவளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தார். எல்லாருக்கும் அப்பா அம்மா வர்றாங்க, காலேஜில் வந்து பார்க்குறாங்க, ஸ்கூலில் வந்து பார்க்குறாங்க, அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, என்னை பார்க்க யாருமே வருவதில்லையே. ஒரு ஏக்கம் உள்ளத்தில் இருந்தார். தாயினுடைய அன்புக்கான ஏக்கம், தகப்பனுடைய அன்புக்கான ஏக்கம் அந்த மகளுக்குள்ளே காணப்பட்டது. அதனால் தனிமையாக உட்கார்ந்து அழுவாள். அநேக சமயங்கள் ஹாஸ்டலில் படுக்கையை கண்ணீரினால் நனைப்பாள். எனக்கு உண்மையாய் அன்பு காட்ட ஒரு தாயை போல தகப்பனை போல நேசிக்க யாரும் இல்லையே, அனாதையாகிவிட்டேனே என்று அழுவாள். ஒரு நாள் துக்கம் தாங்க முடியாதபடி ஃபாதரிடத்தில் போனாள். ஃபாதர், எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்க்க வர்றாங்க. எங்கள் அப்பா அம்மா யாரு எனக்கு சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மா யாரு என்பதாக கேள்வி கேட்டாள். அவருடைய கண்ணீரை பார்த்தபோது அந்த ஃபாதருடைய உள்ளம் நொறுங்கி போனார். ஐயோ, இந்த மகளுக்கு நான் என்ன சொல்லுவது? தாய் தகப்பன் இல்லாதபடி இங்கே வளர்ந்து வருகிற இந்த மகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? கண்ணீரோடு வந்து நிற்கிறாளே, நான் எப்படி ஆறுதல் படுத்துவது என்று. அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஃபாதர் அவளை பார்த்து சொன்னார்கள், மகளே, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு இயேசுவுக்கு தான் தெரியும். அவரிடத்தில் போய் கேள், இயேசுவனிடத்தில் போய் கேள், எங்கள் அப்பா யார் அம்மா யாருன்னு கேள் என்பதாக சொன்னார்கள். நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் போனாள். அருகில் இருந்த ஆலயத்திற்கு போனாள். அங்கே போய் ராத்திரியிலே முழங்கால் படியிட்டு அழுது கேட்டாள், இயேசுவே, எங்கள் அப்பா அம்மா யாரு? எனக்கு அப்பா அம்மா வேணும், எனக்கு அப்பா அம்மா யாரு? கண்ணீர் விட்டாள். வெகு நேரம் அழுதாள். இரவு நடுஇரவு வரைக்கும் அழுது கொண்டிருந்தாள். எனக்கு தாய் தகப்பன் யார்? எங்கே இருக்கிறாங்க? எங்கள் அப்பா அம்மா யார் ஆண்டவரே? இயேசுவே எனக்கு சொல்லும். காத்திருந்தாள். வெகு நேரம் அழுது கொண்டிருந்த போது அவளுடைய கண்ணீர் இயேசுவின் சமூகத்தில் போனது. இயேசு இறங்கி வந்தார். அவளுக்கு அருகில் வந்து நின்றார். ஆண்டவர் சொன்னார், மகளே, ஏன் அழுகிறாய்? எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லையே, எங்கள் அப்பா அம்மா யாரு? நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு தாய் தகப்பன், நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ அழாதே. ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். அந்த ஒரு வார்த்தை அவருடைய காயப்பட்ட உள்ளத்தை ஆறுதல் படுத்தினார். ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொண்டார். எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு தாயாக தகப்பனாக இயேசு இருக்கிறார், அது எனக்கு போதும் என்று ஆண்டவரோடு பழக ஆரம்பித்தாள். எல்லாவற்றையும் இயேசுவினிடத்தில் மனந்திறந்து பேச ஆரம்பித்தாள். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினர். எனக்கு அன்பானவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் யோசேப்பை ஆறுதல் படுத்தி இருப்பார். யோசேப்பு, சோர்ந்து போகாதே, நான் உனக்கு தாயா இருக்கிறேன், உனக்கு தகப்பனாயிருக்கிறேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அன்பாய் சொல்லுகிற ஆண்டவர், ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிற நல்ல தகப்பன் அவர். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருப்பேன் என்று உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனாக உன்னோடு கூட இருக்கிறார்.